திருவீலி மிளலை. திருவீலி மிளலை என்ற ஊரில் பஞ்சம் நீங்க இறைவர் திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் தினமும் ஒரு படிக்காசினை கிழக்கு மேற்கிலுள்ள படிபீடத்தில் கிடைக்கும்படி செய்தார். அப்பொற்காசு மாற்று குறையாமல் திருநாவுக்கரசருக்கு கிடைத்ததால் மிக சரியான நேரத்தில் அவரது மடத்தில் உணவு வழங்கப்பட்டது. சம்பந்தருக்கு வழங்கிய காசு மாற்று குறைவாக இருந்தமையால் சற்று நேரம் தாழ்ந்து உணவு வழங்கப்பட்டது. இதன் உண்மையை உணர்ந்த சம்பந்தர் தொண்டின் திறத்தாலே திருநாவுக்கரசருக்கு தூய்மையுடைய காசு கிடைக்கப் பெற்றதை அறிந்து இறைவனிடம் தன் பொருட்டு வழங்கும் காசின் வாசி தீரவே காசு நல்குவீர் என தொடங்கும் படிகம் பாட இறைவன் வாசி நீங்க பெற்ற காசினை வழங்கினார். நல்வழியில் பெறும் பணம் மட்டுமே நமக்கும் நம் வாரிசுகளுக்கும் நன்கு பயன்படும். இத்திருப்படிகத்தை நம்பிக்கையுடன் பாடிவர வறுமை நீங்கி செல்வம் பெருகும். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிளலையீர் ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறைக்கொள் மிளலையீர் கரைக்கொள் காசினை முறைமை நல்குமே செய்ய மேனியீர் மெய்கொள் மிளலையீர் பை கொள் அரவினீர் உய்ய நல்குமே நீரு பூசினீர் ஏறது ஏறினீர் கூறு மிளலையீர் பேரும் அருளுமே காமன் வேவ ஓர் தூம கண்ணினீர் நாம மிளலையீர் சேமம் நல்குமே பிணிக்கொள் சடைநீர் மணிக்கொள் மிடறினீர் அணிக்கொள் மிளலையீர் பணிகொண்டு அருளுமே மங்கை பங்கினீர் துங்க மிளலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தினீர் பறக்கும் மிளலையீர் கரக்கை தவிர்மினே அயனும் மாலுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிளலையீர் பயனும் அருளுமே பறிக்கொள் தலையினார் அறிவது அறிக்கிலார் வெறிக்கொள் மிளலையீர் பிரிவு அது அரியதே காளிமாநகர் வாலி சம்பந்தன் வீலி மிளலை மேல் தாளும் மொழிகளே.